ஒரு இனத்தின் பெருங்கனவு. பிச்சு எடுக்கிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன், ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்திலிருந்து 50 பேருந்துன்ன மாதிரி நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க, கூட்டத்தில் அங்கே வச்சு புதைச்சு போடுவேன். நான் சொல்லிட்டேன், கேட்டுக்க. வரும்போது அண்ணே அம்மானே அண்ணே தங்கச்சினே அப்பானே மனைவினே பிள்ளைகள்னே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி மிதிப்பேன். போடாங்கிட்டு சும்மா ஒரு ஆள் மட்டும் வர்றது வந்து அது 15 வருஷமா அதான்டா பண்ணிட்டு இருக்கிய. ஏடா தம்பி, தம்பி நீ இல்ல, நம்ம பரம்பரை வரணும், எல்லாம் வரணும், எந்த கட்சியில் இருந்தாலும் வரணும், உலக பேரினம் வரணும். ஏன் வீழ்ந்து விட்ட தமிழ் பேரினம் ஒடுங்கியது அடங்கியது, அவ்வளவுதான். எவன் நினைக்கூடாது, எழுவோம்டா, ஒன்னு இல்லடா 100 கோடி கோடியா எழுவோம், விடுதலையை தொடுவோம்னு வரணும். அது ரொம்ப கவனமா இருக்கணும். இது தமிழ் பேரினத்தின் எழுச்சி. அதனால என்ன சொல்றோம், இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம், குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், மாறுவோம் மாற்றுவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த அரசியல் வேண்டாம், இந்த அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு ஒரு அரசியல் வேணும்ல, அதுதான் இந்த மாநாடு. என்ன பண்ணுவே தெரியாது. சித்தப்பா அதிமுக இருக்கார், வர சொல்லு. ஏன் மாநாடுன்னா எப்படி நடத்தணும் படிச்சுட்டு போ, நீ வா, ஏங்க வாப்பா. குவார்டர் இல்லாம, பிரியாணி இல்லாம, காசு இல்லாம என் பிள்ளை எப்படி இருக்குன்னு. ஏய், பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் எங்க பெருமைப்படுறான், ஒரு மக்கள் இராணுவத்தை அவன் மகன் கட்டி எழுப்பியிருக்கான். அமைதியா இருப்பா. காவல்துறை எந்த வேலையும் செய்யாம முன்னாடி நாற்காலியை போட்டு அமர்ந்திருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மாநாட்டில் தான் இருக்கு. கூட்டத்தில் பேசிவிட்டு இறங்குவதற்கு முன்பே நாற்காலிகள் அடுக்கப்பட்டு போத்தல்கள் எடுத்து குப்பை கூடையில் போடப்பட்டிருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் தான் இருக்கு. நள்ளிரவானாலும் ரத்தம் இல்லை என்றால் நீ என் ரத்தம் என்று ரத்தம் கொடுத்து உயிர் காக்கிற கூட்டம் ஒன்றென்றால் அது நாம் தமிழர் கட்சியில தான். இதனால தைரியமா இரு. அண்ணன் இருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன், அன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்லுவேன். நீ நடந்து போ, விழுகிற நிழலை பார், நீ ஓ நிழல் இல்லை, அண்ணன் நிழலா பின்தொடர்ந்து வருவேன். ஆமா, நீ கவலைப்படாத, நீ நாம உறுதியா வெல்லுவோம். நம்மளுடைய தத்துவம் தனித்துவமானது, ஆகச் சிறந்தது, புனிதமானது. அது தோக்காது. நம்மளை தோக்கடிக்க ஒருத்தனும் பிறக்கலை. நீ அப்படிலாம் நினைக்காத. குடும்பம் குடும்பமாக நம் வரணுங்கிறதுல உறுதியாக இருந்துக்கணும். இப்போ இருந்தே அந்த நேரத்தில் உங்களுக்கு பேருந்துகள் வாகனங்கள் கிடைக்காம இருக்கலாம். அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்து வேறு பண்ணணும். அங்கே தம்பி சொன்ன மாதிரி நிர்வாக குழு கூட்டத்திலே நான் பேசுவேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியே அந்த கட்டமைச்சு போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு கழிவு வசதிகள் இருக்கும், பாதுகாப்பு வண்டி கேரவன் இருக்கும். அப்போ நீங்கள் உணவு 2 லட்சம் எல்லாம் வர லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏற்பாடு செய்கிறது கடினம். அப்போ நம்ம கேட்டிருக்கோம் அங்கே உணவகம் போடுங்கன்னு. அதில் நீங்கள் தயாராக வந்துருங்க. ஏதோ எடுத்துக்கிட்டு 3 மணி அளவுக்கு நமக்கு மாநாடு தொடங்கிடும். அப்போ நீங்கள் அதில் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் போகும். 9:15 முடிக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா 234 பேரையும் அறிவிக்கணும். அண்ணனும் கொஞ்சம் நாங்கள் எதுக்காக வந்தால் என்ன செய்ய போகிறோம்னு பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே அமர்ந்து நீங்கள் அப்படி ஒவ்வொரு வடபகுதியிலேருந்து வரவர்களுக்கு தனியாக வாகன நிறுத்த இடம் இருக்கும், தென் மாவட்டங்கள் வரவங்களுக்கு தனியாக வாகன நிறுத்த இடம் இருக்கும். அப்படி அந்த திருச்சி அந்த மண்டலத்தை தஞ்சை மண்டலத்திற்கும் தனியாக இடம் இருக்கும். ஒருத்தருக்கு இடிபாடு இருக்காது. கவனமாக இருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் இராணுவ வீரர்கள், ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்புணர்வோடு செய்யணும். யாரோ ஒருத்தர் வேலைன்னு நினைக்காதீங்க. ஒரு தண்ணீரை குடித்தீர்கள் என்றால் போத்தலில் குடிச்சிங்கன்னா எங்கே கூட இருக்கோ தேடி போய் போடுங்க. இந்த ஒழுக்க நெறி தான் நம்மளுடைய கட்டமைப்பை மற்றவர்களுக்கு காட்டும். அந்த நாம் தமிழர் கட்சியா அப்படி நடக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்தி சரியாக செறிவாக சென்றுங்க. அதுதான் முக்கியம்.
அப்போ நீங்கள் உங்கள் மாவட்டம் இப்போ குறிப்பாக என்ன ஒரு மாவட்டம் சொல்லுங்கள். பரமக்குடி. ராமநாதபுரம் மாவட்டம்னா 4 மாவட்டம். ராமநாதபுரம் முகவை மாவட்டம்னு ஒன்று போட்டிருப்போம். அது உங்களுக்கு குழப்பமே இருக்காது. நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியதான். நாற்காலி பத்தலை கேட்டிங்கன்னா இங்கே வச்சுருப்போம், உட்காந்துக்க வேண்டியதான். போகும்போது நம்ம பிள்ளைகள் எடுத்து அந்த எத்தனை 1000 நாற்காலிக்கு அடுக்கி வச்சுட்டு நீங்கள் போயிட வேண்டியதான். அவ்வளோதான், இவ்வளோதான் வேலை. கவனமாக பண்ணணும். முன்பதிவு போகிறதும் வர்றதும் மிக கவனமாக இருக்கணும். என் பிள்ளைகள் அதை செய்ய மாட்டீங்க. சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு போக மாட்டீங்க. குவார்ட்டருக்கு போய் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் மிகச்சரியாக செய்யணும். இந்த மாநாடு என்பது தமிழ் பேரினத்தில் ஒரு பெரும் மாறுதல், ஒரு படிமலர்ச்சி தான், பரிணாம வளர்ச்சி, ஒரு வளர்ச்சி தான்.